ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக உனக்கு கஷ்டப்பட்ட நாட்களை எல்லாம் முடிச்சு வச்சு இப்போது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட்டு தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் நான் உன் கைகளிலேயே ஒப்படைச்சிடுறேன் என் செல்லமே. இன்றோடு நீ பட்ட எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு போகும்படிதான் இந்த சாயப்பா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வந்திருக்கேன். எப்போதும் விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கைன்றதை புரிஞ்சுக்கோ. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் அதுக்கும் சண்டை போடுறீங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா யார் விட்டு கொடுக்கறது, யார் மன்னிக்கிறது? நானே தான் விட்டு கொடுத்து மன்னிச்சு மன்னிச்சு மறந்து போகணுமா? ஏன் அவங்க ஒரு முறை விட்டு கொடுக்க மாட்டாங்களான்ற எண்ணம் எல்லாருக்குள்ளும் வரும்போது பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராம அதிகமாகுவதையும் என்னால் உணர முடிகிறது. என் அன்பு பிள்ளையான நீ இந்த உலகத்துல எப்போதும் நற்செயல்களையே செஞ்சுக்கிட்டு இருந்தீனா இந்த சாயப்பா உனக்கு கை கொடுக்க தயாராக உன்னை நோக்கி ஓடி வருவேன். எப்போதும் பேச்சில் பெருந்தன்மையோட பேசக்கூடிய பிள்ளையாக இரு. சுயநலமும் தேவையற்ற எண்ணங்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போய் நல்லபடியாக நீ நல்வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். எதை யார்கிட்ட சொல்லணுமோ அதை அவங்கக்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். எல்லாத்தையும் போய் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு நாளைக்கு ஓ வாழ்க்கையில் நீயே பிரச்சனை இழுத்து போட்டுக்க கொள்ளக்கூடாதல்லவா? நீ மற்றவங்களுக்கு கொடுத்து உதவியது பெரியதாகவே இருந்தாலும் அதை மறக்க கற்றுக்கோ. அதுவே அடுத்தவங்களுக்கு உனக்கு ஒரு சின்ன உதவியை செஞ்சாலும் அதை மறவாமல் நன்றி உணர்வோடு இருக்க கற்றுக்கோ. நீ எப்போதும் பேசும்போது பயப்படாதே, பயப்படும் போது பேசாதே என் செல்லமே. ஆசைகளையும் தேவைகளையும் உனக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு எத்தனை விமர்சனம் வந்தாலும் தாங்கிக்கிட்டு வாழ்க்கையை உன் குடும்பத்துக்காக வாழ்ந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிற உனக்கு இந்த சாயப்பா நிச்சயமாக கை கொடுத்து உதவி செய்வேன். உன் குடும்பம் நல்லா வாழ்றதும் அல்லது கஷ்டப்படுறதும் உன்னுடைய சாமர்த்தியத்தில் உன் கைகளில் தான் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சதாலேயே உன் குடும்பத்தையும் உன் தலைமையில தூக்கி சுமந்து எல்லாத்தையும் தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு இந்த சாயப்பா நிச்சயமாக உதவியை செய்வேன் என் செல்லமே. ஒரு சிலர் கூட நீ பேசும்போது அவங்க ஒன்றெண்டு வார்த்தை பேசினாலே உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் மறந்து போயிடும். அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை நீ எப்போதும் உன் கூட வச்சுக்கோ. நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் நினச்சி என்னுடைய ஆலயத்துக்கு வந்து அழுகும்போது உன் பாவம் மன்னிக்கப்படுதோ இல்லையோ, நீ வடிக்கிற கண்ணீர் ஒரு மனசுக்கு உன் அமைதியை கொடுக்கிறதல்லவா? இந்த கண்ணீரையே நான் எனக்கு காணிக்கையாக எடுத்துக்கிட்டு உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். வாழ்க்கையில் நீ எப்போதும் 4 விஷயங்களை உடைச்சிடக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கையும் நட்பையும் உறுதிமொழியையும் இதயத்தையும் நீ உடைச்சிக்க கூடாது என் செல்லமே. ஏன்னா நம்பிக்கையோ அல்லது நல்ல எண்ணமோ அல்லது நட்போ உறுதியோ இதெல்லாம் உடையும் போது பெருசாக சத்தம் வரலைனாலும் வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும். உன் வாழ்க்கைக்கு வசந்தத்தையும் உயர்வையும் கொடுக்கக்கூடிய இந்த சாயப்பா கூடிய சீக்கிரம் அதை உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். ஒரு மனுஷனுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்கன்றது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட நண்பர்களாக அவங்க இருக்காங்க. ஆபத்துக்கு உதவ ஓடி வர்றவங்களா அல்லது அவசரத்துக்கு நீ உதவி கேட்பியோன்னு கேட்டு ஓடி ஒளிபவர்களா என்பதை நீ தான் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் உனக்கு கிடைக்கிற விஷயங்களையும் வச்சு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டே இரு. வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதை மட்டும் நீ ஒருபோதும் நிறுத்தி விடாதே. ஏன்னா வாழ்க்கை உனக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதையும் ஒருபோதும் நிறுத்துவதில்லை என் செல்லமே. எது உனக்கு அதிக இன்பத்தை தருதோ அதுவே சில சமயங்களில் அதிக துன்பத்தை தரும் விஷயமாகவும் மாறலாம். நீ எப்போதும் இருப்பதை வச்சு மகிழ்ச்சியாக வாழ தெரிஞ்சுக்கிட்டினா அதை போல ஒரு சொர்க்கமே உனக்கு இல்லை. இல்லாததை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா அதை விட வேறு நரகமும் இல்லை என் செல்லமே. அதனால தான் எப்போவும் உனக்கு கிடைச்சதை உயர்வாக நினச்சி வாழுன்னு சொல்கிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் முழுவதுமாக அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கிற இந்த சாயப்பா கண்டிப்பாக அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன். வாழ்க்கையில் ஒரு சிலரை நீ மறக்கணும்னு முயற்சி செய்கிற, ஆனால் அவங்கள மறக்க முடியாமல் அவங்க செஞ்சதையும் மறக்க முடியாமல் நீ தவிப்பதும் துடிப்பதும் எனக்கு புரிகிறது. இது எல்லாத்தையும்
நான் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வர்றேன். நீ யாரை நேசிக்கிறாய் என்பதை விட யாரால் நேசிக்கப்படுகிறாய் என்பதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் சுகமும் சந்தோஷமும் அடங்கியிருக்கு. எப்பவும் உனக்கு பிடிச்சவங்கள மட்டுமே பார்க்காம உன்னை பிடிச்சவங்க யார் இருக்காங்கன்னு தேடிப்பாரு. தேடி தேடி போய் யாரிடமும் உன் அன்பை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசையாக மற்றவங்கள நீ தேடி போய் அன்பாக பேசினா அவமானம் மட்டுமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு உலகம் மிக மோசமாக இருக்குது. அதனால் அன்போடு உன்னை தேடி வர்றவங்கள நீ ஏற்றுக்கோ. நீ யாரிடமும் அன்பை பிச்சை கேட்டு போகாதே என் செல்லமே. யாராவது உன்கிட்ட வந்து உன்னை பார்க்கவே முடியலை, பேசுகிறதுக்கு நேரமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக அது உண்மை கிடையாது. ஏன்னா அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீ இல்லை என்பதை மட்டும் உணர்ந்துகள். உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டியதையெல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு கற்றுக் கொடுப்பேன். எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. வயிறார சோறும் கடனே வாங்காத அளவுக்கு சந்தோஷமான நல்ல வருமானமும் அன்பான உறவுகளும் விரிசலே கிழிசலே இல்லாத மாற்று உடைகளும் மழை வெயிலில் ஒதுங்கிக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடும் நேர்மையான முறையில் நல்ல உழைப்பும் வருமானமும் நிம்மதியான தூக்கமும் உனக்கு கிடைக்கும்படி உன் வாழ்க்கையவே நான் அழகாக மாற்றி அமைக்க தான் போகிறேன். உன்னை யாராவது கேலி பண்ணாலோ கிண்டல் பண்ணாலோ ஏளனமாக பார்த்தாலோ பேசினாலோ நீ தான் உன்னை தைரியப்படுத்திக்கணும். எப்போதும் அடுத்தவங்க செயலுக்காக நீ மனம் தளர்ந்து போகக்கூடாது என் செல்லமே. மான அவமானங்களும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் உன்னை நிலைகுலைந்து போகத்தான் செய்யும். ஆனால் நீ தான் எடுத்த காரியத்தில் உறுதியாக கஷ்டம் நஷ்டம் வஞ்சகம் சூழ்ச்சி எதிர்ப்புன்னு எது வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையை வாழ தயாராக இருக்கணும். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் போராட்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து மன உறுதியோடும் துணிச்சலோடும் நீ வைராக்கியமாக வெற்றி பெறும்படியும் இந்த சாயப்பா செய்வேன். நீ எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. உன் மனசாட்சியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உன் மனசுக்கு உண்மையுள்ள ஆளாக நீ வாழ்ந்தாலே உன் வாழ்க்கை அழகாக மாறிடும். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் கடந்து போய்கிட்டே இருக்கணுமே தவிர அது ஏன் இப்படி நடக்கலை, இது ஏன் இப்படி நடக்க மாட்டேங்குதுன்னு நடக்காத விஷயத்தையும் கிடைக்காத விஷயத்தையும் பற்றி யோசிக்கக்கூடாது. எப்போதும் எல்லாரிடமும் ஒரு அளவோட பழகு. எந்த விஷயத்திலும் எல்லை மீறாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உற்சாகமான வெற்றியை பெற்று தருவேன். நீ எப்போதும் நல்லதோ கெட்டதோ நல்லவங்களோ கெட்டவங்களோ உன் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உனக்கென ஒரு அடையாளத்தை சிறப்பாக உயர்வாக அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இந்த உலகத்தில் நீ விரும்பியது போல நீ வாழலாம். அடுத்தவங்கள உன் விருப்பத்துக்கு ஏற்றாற் போல வாழ வைக்கணும்னு முயற்சி செஞ்சினா அது முடியாத காரியம்தான் என் செல்லமே. மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதும் உன் பெருமையை உயர்த்தி கொள்வதும் அறியாமையினான விஷயங்கள் தான். எப்போதும் எல்லாரையுமே உனக்கு சமமாக எல்லாரையும் நல்ல விதமாக நீ நேசிக்கும் போது உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்.